ச்சே, மனசே சரியில்லை. நான் இன்னி எப்படி வீட்டில் சொல்லுது? அவனும் ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிட்டான்வன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நாளா கெட்டவனா நிக்கணும். கடவுளே, நான் இப்ப என்ன செய்யுது? கார்த்தி மக்களே, என்னம்மா? சாப்பிட வா மக்களே. ரூம்ல இருந்து வெளியிலே வராம இருக்க. நீ போமா, நான் வாரேன். ஆமா, நீ எங்க போயிட்டு வந்த? உன் முகமே சரியில்லை. ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருந்தேன். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இருக்க மக்களே. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். பார்த்துக்கலாம்மா. பொண்ணுக்கு சாரி எல்லாம் எடுத்து அளவு பிளவுஸ் எடுத்து தைக்க வேண்டாமா? ஏம்மா, நீ கொஞ்சம் போம்மா. ஏம்பளை என்னட்ட வெடிக்க? உன்கிட்ட வெடிக்கல, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் வேண்டாமா? என்ன கார்த்திக்கு, குண்டை தூக்கி போடுங்க. குண்டு இல்ல ஒன்றும் இல்லைம்மா, நான் வேண்டான்னா வேண்டாம். லே, என்ன விளையாடிட்டு இருக்கியா? எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க போல தெரியுதா? அன்னைக்கு நீதான் சொன்ன பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணோட குடும்பத்தை பிடிச்சிருக்கு, கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுங்க. உனக்கு என்ன கிறுக்கதா பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு இருக்குதான். என்ன கொண்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேரு. லே, நீ பொண்ணா? உன்னால நாங்க தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போனோம். ஏம்மா, தயவு செய்து போமா, எனக்கு தலையே வலிக்குது. கார்த்தி, விளையாடாத கார்த்தி, உண்மையா சொல்லுங்க. ஏம்மா, நான் உண்மையா தாம்மா சொல்லி, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். அது எப்படி இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்த, இப்போ திடீர்னு வந்து சொல்லுங்க? ஒரு காரணம் வேணும்ல, அது என்னன்னு சொல்லு. ஏம்மா, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அதை வெள்ளையார்ட்டே சொல்லாத. சொல்லு. ஏம்மா, அந்த சௌமியா பிள்ளை இருக்கலாமா, அது அவங்க மாமா பையனை விரும்புதான். அது வாங்கிட்ட யாரெல்லாம் சொன்னா? அவளா சொன்னா? இல்லம்மா, அவ இல்ல. அவ மாமா பையன் இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தான். அவங்க அம்மா தான் கட்டையப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு சொல்லி அவங்க மாமா பையனும் அவனுடைய தம்பியை வந்து சொல்லியிருந்தாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்னம்மா சொல்லுறதுக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்காதவளை கட்டிட்டு வந்து நான் என்ன செய்ய? அதுக்கு இப்படி நம்ப வச்சு ஏமாத்த கூடாதுல. அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன பண்ணியேன்னு பாத்துட்டே இரு. ஏம்மா, அங்க போய் சண்டையெல்லாம் போடுறதுமா, அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்கோ. என்னட்ட கோவப்பட தெரியுது இல்ல? அவனும் வந்தப்ப அவனால்ட்ட கோவப்பட்டுருக்கணும். உடனே நீ அங்க போயிருக்கண்டா. அங்க போய் அந்த ராணிட்ட நாக்க பிடுங்க மாதிரி 4 கேள்வி கேட்கண்டா. அவ எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இந்த வேலை பண்ணி வச்சிருக்கா. ஏம்மா, நம்ம பொண்ணு தானமா பாத்துட்டு வந்தோம், இப்பவுமே தெரிஞ்சுன்னு சொல்லி சந்தோஷப்படு. நாளைக்கு கல்யாண நேரத்துல அவ அவனு கூட ஓடி போயிருந்தான்னா என்ன பண்ணிருக்க முடியும்? அதனால அதெல்லாம் விட்டுரு, நம்ம கதையை பார்த்துட்டு இருப்போம். சரி, நீ இப்ப என்ன சாப்பாடு எடுத்து வை, நான் வாரேன். என்னம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஆமா, என்ன அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாட்டி, எனக்கு தலைக்கு இருக்கு. இல்லம்மா, நாங்களே சிக்கன் எடுன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டேன், இன்னைக்கு நாங்களே கேட்காம எடுத்திருக்க. அக்காலு கல்யாணம் எல்லாம் முடிவாயிருக்குல்ல மக்களே, அதான் சந்தோஷமா இருந்து எடுத்தேன். ஓ, இது கொண்டாட்டமா? அம்மா நெய்ச்சோறு வச்சிருக்கா, மீன் குழம்பு வச்சிருக்கா, இறைச்சி வச்சிருக்கா. மக்களே, நல்லா சாப்பிடுங்க. பின்ன இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட மாட்டேனா? அப்பா எங்கம்மா இன்னும் வரலையா? இந்த மனுஷன் வந்து சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா இன்னும் அந்த மனுஷனை காட்டல. இப்போ எங்க அம்மா சந்தோஷமா இருக்கா. சிவா தம்பி கார்த்திங்க பார்த்தான்னு தெரிஞ்சுன்னு எங்க அம்மா காலி ஆயிடுவா. இப்போ என்ன நடக்க போகுதோ என்னதோ. சௌமியா, நல்லா சாப்பிடு மக்களே. என்ன பார்த்துட்டு இருக்க? ஏம்மா, நீ சந்தோஷமா இருமா, அப்பதான் டெய்லி நெய்ச்சோறு கிடைக்கும். டெய்லி சந்தோஷமா இருந்துச்சோன்னா நான் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைக்கு என் மேல என்ன அக்கறைன்னு ஒரே வார்த்தையில நெய்ச்சோருக்கும் இறைச்சிக்கு வேண்டி சொன்னேன் பத்தியா? என் மனசெல்லாம் உடைஞ்சிட்டு. அவ சரியான சுவாத்திய சத்தவம்மா. ஆமா, இவன் தின்னவே மாட்டான், இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நல்லா இருக்கா சத்தி? சூப்பரா இருக்குமா. ஏய், நைட்டுக்கு என்னம்மா? நைட்டுக்கு இது இருக்கும் மக்களே சாப்பிடக்கு. எல்லாருக்கும் என்ன கவலை? அவ நைட்டுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு உள்ள கவலையில இருக்கா. எனக்கு முக்கியம் தானே. எனக்கு என்ன, காலேஜ் போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, உறங்கினோமான் இருப்போம். உனக்கெல்லாம் அப்படியா? நீ வேலையை போகணும், சம்பாதிக்கணும். ஆமா, அவன் இருந்து இப்ப வேலையை போவான் போலதான் இருக்கு. ஏமா இப்படி சொல்லுங்க நீ? இல்ல சக்தி, உனக்கு எத்தனை வயசாச்சு? ஒரு வேலை பார்த்து போவான். 58 வயசு ரிட்டையர்ட் ஆகுற சமயத்துல போவான். பேசாம இந்த சாப்பிடுட்டி. ஏ ராணி, வெளியில வாடி. யார் அது? என்னதோ தெரியலம்மா, யாரோ கோவத்துல கூப்பிட்ட மாதிரி தான் இருந்து. அம்மா வீட்டுக்கு முன்னாடி யார் வந்து இப்படி கோவமா கத்துது? சிவாத்தானுக்கு வீட்டுல அரைஞ்சு அத்தைய வந்திருப்பாங்களா இருக்குமோ?
நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரு சம்மந்தியா? என்னது சம்மந்தியா? யார் யாருக்கு சம்மந்தி? என்ன சௌமியா இவங்க இவ்வளவு கோவமா பேசுறாங்க தெரியலடி. ஏன் கார்த்திக் அம்மா இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நீ ஒரு ஊமை கொட்டையை பத்தி வச்சிருக்கீல்ல, ஊமை கொட்டை, அதான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க இப்ப எதுக்கு என் பிள்ளைய பேசுறீங்க? உன் மோளை சொன்னோன்னு கோவம் வருது இல்ல? உன் மோளை ஒழுக்கமா வித்து வச்சிருந்தேன், நான் எதுக்கு இங்க வந்து கேட்க போறேன்? இப்ப நான் என்ன ஒழுக்கம் குறவா பேத்துட்டேன்? ஆமா, நீ என்ன ஒழுங்கான மூளைய பத்தி வச்சிருக்க. அவனை லவ் பண்ண இவனை லவ் பண்ணேன்னு பின்னாடி நடக்கா. நான் பிள்ளை யார் லவ் பண்ணா? என்ன ஒண்ணு தெரியாத போல அப்படியே நடிக்க. எவனையும் லவ் பண்ண பொண்ணா என் மகனை தலையில கட்டி வைக்கலான்னு பாத்தியோ? நீங்க என்ன பேசுறீங்கன்னு என்ன புரியல. உன் மகன் உன் அண்ணன் பையனை லவ் பண்ணலையா அப்படின்னு உனக்கு யாரு சொன்னா? நீ வேணா உன் மகளே கேளு. உன் மகன் ஆள் வச்சு என் மகன்கிட்ட பேசியிருக்கா. என் பிள்ளைய பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசலன்னு வச்சுக்க, நாக்க இழுத்து அறுத்து வச்சிருவேன். நல்லா அறுப்ப. எங்க வந்து யாரு தப்பா பேசிட்டு இருக்க நீ? பொம்பளை பிள்ளையில இஷ்டப்படி வளர்த்த வேண்டியது, நாளைக்கு எவனுக்கா தலையில கொண்டு கட்டி வைக்க வேண்டியது. திரும்பவும் சொல்லி என் பிள்ளைய பத்தி நீ தப்பா பேசாத. பேசுன என்ன டீ பண்ண நீ? வாரியில் எடுத்து சாத்தி விடுவேன். நல்லா சாத்து. என்ன ஊரை குட்டி நேம் கேட்காம நான் போக மாட்டேனே. ராணியக்கா என்ன பிரச்சனை? கார்த்திக் அம்மா தானே இது. அவதான் அவ வாயில வந்த போல நின்று பேசிட்டு இருக்கா. உனக்கு ஒரு மகளை ஒழுக்கமா வளர்க்க தெரியல, நீ என்ன பேசுறியா? அக்கா என்னக்கா பிள்ளைய பத்தி தப்பா பேசுறீங்க? ஆமா, நீதான் பாக்கி கேக்குதுக்கு. என்னம்மா வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், கத்திட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உன் மண்டையில யாருலையா? உன் தங்கச்சி எவனையும் ஒருத்தனா லவ் பண்ணுகாலாம். அதான் எவனையும் மகனுக்கு தூது அனுப்பி சொல்ல சொல்லியிருக்கா. ஏக்கா என்னக்கா ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வயசு பிள்ளைங்கக்கா, தப்பு பேசாதீங்க. உன் மகனுக்கு ஏதாவது இப்படி அவமானம் வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னுமே நீங்க என்ன சொல்லிங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியாது, நீங்க எல்லாம் கூட்டு கல்லியல். என்னது கல்லியலா? ஒழுங்கா பேசுங்க. இல்ல அந்த பக்கம் போ. உங்களுக்கு எல்லாம் என்ன மான வண்டி கிடக்கு? பிள்ளையில கண்டவனா கூட சுத்த விட்டுட்டு இவ்வளவு ஒண்ணும் தெரியாத போல வீட்டுல இருப்பாள்வ. ஏக்கா திரும்பவும் சொல்லி மரியாதையா பேசுங்க. என்ன சும்மா சும்மா மரியாதையா பேசுங்க மரியாதையா பேசுங்க. நான் அந்த உமா கொட்டாட்ட கேள் இல்லையா உண்மையான்னு? எட்டி சௌமியா அவங்க என்ன எட்டி சொல்லியாவ? எம்மா எனக்கு தெரியாதுமா ஒன்னும். உனக்கு ஒண்ணும் தெரியாதா? ஆளு விடதே மட்டும் தான் தெரியுமா? இந்த தைரியம் உனக்கு அன்னைக்கே இருந்திருக்கணும். அப்போ என் பையன் தனியா பேசணும்னு கூப்பிட்டப்போ போய் பேசிருக்கலாம்ல. யாருமா உங்க பையன்கிட்ட வந்து சொன்னது? யாரோ மாமன் பையன் அத்தை பையனை எவ்வளோ ஒருத்தவன் சொன்னான். நம்ம இன்னைக்கு செத்தோம். எட்டி சௌமியா என்ன டீ நடக்குதுங்க? நீ வேற சும்மா இருட்டி, நானே கதிகலங்கி நிக்கேன். இன்னைக்கு அம்மா கிட்ட செத்த பாத்துக்கா. சந்தோஷமா இருந்தான் தெரியுமா என் பையன்? இன்னைக்கு கூணி குறுகி நிக்கான். நீ ஒரு ஒழுக்கம் இல்லாத பிள்ளைய வளர்த்து வச்சுட்டு அதுக்கு என் பையன் கஷ்டப்படணுமா? நானும் கொஞ்ச நேரமா பாத்துட்டு இருக்கேன். அப்படி என்ன ஒழுக்கம் இல்லாத பிள்ளைய வளர்த்துட்டாவ? ஏய், யார் மேல கை வச்ச? என் மேலயா கை வச்ச? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? வாடி போடி, நான் சிங்கமா பேசாத. அப்படி தாண்டி பேசுவோம். சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு, அமைதியாயிரு. பின்ன அவளை பாரு திரும்ப திரும்ப ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ராணி, உன பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்க துப்பு இல்ல. இப்ப கேட்க வந்த என்ன ஆளு வச்சு அடிக்கிறியா? ஆமா, இவள ஆளு வச்சு அடிக்க. அவள ஆளு. நான் இன்னை ஊரை குட்டி உன்னை கேவலப்படுத்த விட மாட்டேன் ராணி. நீ படுத்திட்டு இந்த ஊரை விட்டு பேரு பாப்போம். அம்மா சின்ன பொண்ணு சும்மா இரியா. பேசாம பேருங்க 4 முடி. சின்ன பொண்ணு சும்மா இரி. என்ன ராணி அக்கா நம்ம பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க வந்து? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நல்லா புரியலையா? அவன் போய் இவள லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதான் இவங்க வந்து கேட்காங்க. அது கேட்கறதுக்கு ஒரு முறை இல்லையாக்கா? எல்லாம் இங்க முறைப்படி தான் நடந்து கிழிக்குது. அடுத்த அடி நான் அடிச்சிருவான் பாத்துக்கா. உங்களுக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளை இருந்தா அந்த வலி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராணி, உன்னை விடவே மாட்டேன் பாத்துக்கா. என்னை இப்படி அவமானப்படுத்திட்டே இல்ல. எங்க சைடு ரொம்ப தப்பு நடந்துட்டு மன்னிச்சுக்கிடுங்க. ராணி அக்கா என்ன அவங்கள்ட்ட போய் மணிப்பெல்லாம் கட்டி நிக்கீங்க? எப்பவும் அந்த பக்கம் நீ சும்மா இரு சின்ன பொண்ணு. நம்ம பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தல இல்ல. அவங்க சொன்னதுல இப்ப என்ன இருக்கு? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் சொல்லி என் பையன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். என் பிள்ளைக்கு ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டீங்க பத்தியலா. நல்லாவே இருக்க மாட்டிய. அப்படி சாபம் போடாதிய. இவங்க ஒரு ஆள் இவங்கள்ட்ட போயிட்டு சாபம் போடாதிய மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு நிக்காவ. ஏமா ரொம்ப துள்ளாத நீ. ராணி அக்காவுக்கு ஒன்னா மூக்கு பொடைக்கும், ரத்தம் கொதிக்கும், காலு வரைக்கும். என்னது கால் வரைக்குமா? ஒரு ஃப்ளோல வந்துட்டு ராணி அக்காக்கு ஒண்ணுன்னா இங்க இருக்க எவளையும் விட மாட்டோம். அப்ப உங்க ராணி அக்காக்க மகளுக்கு எவனையும் ஒருத்தன் லவ் பண்ணால அவனை தூக்கி கட்டுவீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க பேச விடாது. எங்க மகளுக்கு யாரை கட்டியிருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க பையனை வேண்டாம் சொல்லியாச்சுல, சும்மா இருங்க.
பின்ன உன் மகளை பிடிச்சி என் மகனை கெட்டி வச்சு வாழ்க்கை ஃபுல்லா என் மகனை நரகத்துல இருக்க வைக்கா. ஏமா அதான் வேண்டாம் சொல்லியாச்சுல, அவன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன போதுறியா நீ மூடு. ஆனா உன்னை என் ஒட்டட குச்சி உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன கை நீட்டி அடிச்சுட்டே இல்ல. ஆனா நீ இன்னும் பேசிட்டு இருக்க பத்தியா, இன்னும் வாங்கிட்டு போன்னு தான் தோணுது. அடிப்ப உன்னை நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க, பிரியாணியா பொங்கலா? சரிம்மா, எங்க சைடுல தப்பு நடந்துட்டு மன்னிச்சுடுங்க. இனிமேல் நான் உங்களை எங்கேயுமே பாத்துறோடாது. நீயும் எங்கேயும் கண்டப்படுறாத. போடி போடி நெட்ட குரங்கி. நீ போடிக்குள்ள வாத்து. இந்த கூட்டங்களை எல்லாம் வாழ்க்கையிலே பாத்துறோடாது. என்ன ஊரெல்லாம் கூட்டி அவமானப்படுத்திட்டா. நீ நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. ஏம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுக? உங்களை பெத்தது இதெல்லாம் நான் கேட்டு நம்மள ஆகணும். ஏ சௌமியா, நீ என்கிட்ட பேசவே கூடாது. அவன்கிட்ட சொன்னேன்ல, நான் இப்ப அவன் வீட்டுல போய் அவனை எப்படி அவமானப்படுத்தியன்னு பாரு. ஏம்மா அப்படியெல்லாம் பண்ணிடுறதம்மா. நீ போல அவன் வந்து பேசினது இப்ப நீ இவ்வளவு மண்டிய உடைச்சிருக்கண்டா ஒரு அண்ணனா இருந்து. அக்கா நாங்கெல்லாம் முன்னாடியே சொன்னோம், நீங்க தான்க்கா கேட்கல. சின்ன பொண்ணு, இப்ப யாரும் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ராணி அக்கா, இன்னும் எங்க வீட்டுல என்ன நடக்க போதோ தெரியல. நீங்க ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.